பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. யூதா 1:2 உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஆண்டுக்குரிய அறுவடை தோத்திர பண்டிகை நாம் கொண்டாட இருக்கிறோம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாள். இந்த ஆலயத்தினுடைய நினைவுகூறுகிற ஒரு நாளாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லாவித நன்மைகளை நினைத்து பார்க்க, அவரிடத்தில் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிற ஒரு நாள். அந்த நாளிலே பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இந்த ஆண்டு நாம் அறுவடை தோத்திர பண்டிகை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். சிறப்பு செய்தியாளர்களாக தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் குடும்பத்தின் சார்பாக அவருடைய வாரிசுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அறிவர் பேராசிரியர் மார்ட்டின் தேவபிரசாத் அவர்களும், பேராசிரியர் சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின் அவர்களும் குன்னூர் ஊட்டியில் இருந்து இறை செய்தியை வழங்க வருகிறார்கள். அவர்களுடைய பயணம் சிறப்புற அமைய, அவர்களுடைய வார்த்தைகள் நம் மக்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்க உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் நினைக்கும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்விதமாக இந்த ஆண்டினுடைய அறுவடை தோத்திர பண்டிகையினுடைய ஏலத்தை விற்பனையை துவங்கி வைக்க சிறப்பு அழைப்பாளர்களாக நம் மத்தியிலே அழைக்கப்பட்டிருக்கிற திரு எம் பிரபாகரன் எம்எல்ஏ, பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய மேலாளர் திரு ஐசக் சுனில் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக இந்த ஏல விற்பனை துவங்கி வைத்து மிக சிறப்பான முறையில் பல்வேறு விதமான அம்சங்களை இளைஞர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஓய்வு நாள் பள்ளி அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாட இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆண்டு கடவுளுடைய இந்த சிறப்பான நாளை கொண்டாடுவதற்கு நாம் பல நிலைகளில் நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையானதை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வினால் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையினால் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வழிநடத்துகிற தேவனால் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, பல நிலைகளிலே கடவுளுடைய தோத்திர பண்டிகை கொண்டாடும் பொழுது நமக்கு வாழ்வில் செல்வங்களை, ஆசிகளை வாரி கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய ஒரு நாள் ஊதியத்தை நாம் காணிக்கையாக படைக்க அனைத்து மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஆண்டவருடைய அழைப்பு. இது என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய அழைப்பு. ஆகவே ஒரு நாள் ஊதியத்தை பெற்றோர்களும் பிள்ளைகளோடு இணைந்து அனைத்து வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லோரும் வந்து ஆண்டவருடைய பலிபீடத்தில் உங்களுடைய பலிகளை காணிக்கைகளாக படைக்க அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். அதை படைக்கும் பொழுது உள்ளத்தோடு கொடுக்க படைக்க அழைக்கப்படுகிறோம். உண்மையாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். உதாரத்துவமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். தன்னார்வமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். தாராளமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். தயக்கமின்றி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். யோசிக்க வேண்டாம், தயக்கம் வேண்டாம். தாராளமாய் கொடுப்போம், தன்னார்வமாய் கொடுப்போம், தயக்கமின்றி கொடுப்போம். ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, உள்ளதை கொடுத்து இல்லாததை இயேசுவிடமிருந்து நாம் ஏலத்தின் வழியாக 2 பொருள்களை ஏலத்தில் எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு கொடுப்போம், நலமானவற்றை நலமுடன் நாம் இருப்போம். இந்த ஆண்டு காணிக்கை கொடுப்பதிலே நம்முடைய கவனம், எண்ணிக்கை எல்லாமே நம்பிக்கையோடு, கடவுள் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கொடுப்போம். நலமாக நாம் வாழ்வோம்.
நலமுடன் இருக்க கடவுள் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுளுக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டிலே இந்த யோவான் ஆலயத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகள், செல்வங்கள், பொருள், பதவி, பணம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே சிறப்பாக உணவுக்காக உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறோம். கடவுளுடைய அந்த அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு உணவு, ஒரு பிரியாணி பொட்டணம் 150 ரூபாய் மட்டுமே. பிரியாணி, சிக்கன் 65, தாளிச்சா, தயிர் சாதம், வெங்காயம் என்று நாம் வழங்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நிறைவை கொடுத்து குறைவுள்ளதை கொடுத்து நிறைவானதை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான அறுவடை தோத்திர பண்டிகை உங்களையும் என்னையும் அழைக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பு கடவுளுடைய அழைப்பு. இது என்னுடைய அழைப்போ இல்லை இங்கு இருக்கிற மக்களுக்காகவோ நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் 24வது வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 25வது வருடத்தில் நம்மை அழைத்து செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்லதை கொடுப்போம், நலமாய் இருப்போம், நம்பிக்கையோடு கொடுப்போம், நாம் நலமுடன் இருப்போம். உள்ளதை கொடுத்து இல்லாததை பெறுவோம், உண்மையானதை கொடுத்து ஊக்கமாய் வாழ்வோம். ஆகவே நம்முடைய இல்லங்களை தேடி வருகிற கவர்களை, அந்த அழைப்புதல் நோட்டீஸை நீங்கள் பெறும் பொழுது ஜெபத்தோடு அந்த கவர்களை பெற்று படைக்கும் பொழுது அர்ப்பணிப்போடு